Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம மசாலா பட்டர் டீ நல்ல வாசனையும் சூப்பரா எப்படி போறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான மசாலா வந்து எப்படி ரெடி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஒரு 3 கிராம்பு எடுத்துர்க்கேன். 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அப்படினா 1 கிராம்பு 1 ஏலக்காய் அது மாதிரி கணக்கு வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் கரெக்ட்டா கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸில அரைச்சி யூஸ் பண்றதை விட இது மாதிரி அந்த டைம்ல நம்ம தட்டி சேர்த்துக்கிட்டோம் அப்படினா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்ல வாசனையா இருக்கும் டீ குடிக்கும்போது. இந்த மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் இதல நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் நான் எப்பவுமே சேர்ப்பேன். 3 பேருக்கு வந்து நான் டீ போட்டுட்டு இருக்கேன். சோ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா இருக்குல்லையா அத வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பட்டர் டீ வந்து பாலியோல இருக்கலாம் குடிக்கும்போது பாத்தீங்கன்னா sugar யூஸ் பண்ண மாட்டோம். சோ sugar இருக்காதனால just டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு நம்ம பட்டர் சேர்த்து குடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்க மசாலா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல வாசனையாவும் இருக்கும். உங்களுக்கு sugar இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. நல்ல டேஸ்டா இருக்கும். ப்ளஸ் weight lossக்கு இந்த கிராம்பு ஏலக்காய்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு 5 minutes low flameல வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். எனக்கு மட்டும் தான் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணிப்பேன். சோ 2 பேருக்கான டீயை வந்து எடுத்துட்டு எனக்கான டீல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் பாத்தீங்கன்னா நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கும் வந்து நீங்க பட்டர் வீட்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய வந்து நீங்க பட்டர் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் கொதிச்சா போதுமானதுதான். நம்ம டீ தூள் போடும்போதே பட்டர் போட வேண்டாம். அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மசாலா டீ எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இத வந்து நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வெச்சி அப்பலாம் குடிக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரமா குடிக்க பாருங்க. ஏன் அப்படினா மேலே வந்து அந்த பட்டர்லாம் நிக்க ஆரம்பிச்சிரும் டீல. அப்புறம் டேஸ்ட் வந்து அந்த பட்டரை சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்க சூடா இருக்கும்போதே குடிச்சிட்டீங்க அப்படினா நல்ல டேஸ்டா இருக்கும். பட்டர் தனியா தெரியாது. 300 ml அளவுக்கு நீங்க இது குடிக்கணும். இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படினா weight lossல இருக்கும்போது பிரேக்பாஸ்ட் தேவையே கிடையாது. இதுவே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.